ஸ்தோத்திரம் 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 அப்பா, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் கூடிய ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரலோக ராஜ்யவாசிகள் நாம். பரலோக ராஜ்யவாசி பரநேசுவின் விசுவாசி யாத்திரை செய் பரநேசி பரபாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி ஆபிரகாம் ஈசாக்குடனே ஆதி பிதாக்கள் யாவருமே தேவனுண்டாக்கின மெய்ஸ்தலமே தேடிய நாடிய சென்றனரே அந்நியரே பரதேசிகளே. பரலோக ராஜ்யவாசி திரும்பியே பாரோம் மறந்த தேசம் தேடும் செல்வோம் சுயதேசம். திரும்பியே பாரோம் மறந்த தேசம் தேடும் செல்வோம் சுயதேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம் தூய பிதா ஒளி வீசும் தேசம். தூதர்கள் வாழும் பரமதேசம் தூய பிதா ஒளி வீசும் தேசம். மேலோகவர்களின் சொந்த தேசம். பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின் விசுவாசி புவி யாத்திரை செய் பரதேசி பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண் ஆசை வேண்டாம் இயேசு போதும், பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும், ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி பரன் இயேசுவின் விசுவாசி புவி யாத்திரை செய் பரதேசி பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். Ephesians chapter 1 and verse 4. According as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. அன்பிலே நாம் குற்றமற்றவர்களாக இருக்கும்படியாக நம்மை உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். 2 Timothy 1:9, 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்மை தேவன் அழைக்கும் பொழுதே இந்த நம்ம இப்பொழுது பிறக்கிற இந்த காலகட்டங்களை வைத்து அவர் நம்மை பார்க்கவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் முன்குறிக்கப்பட்டு அந்த காலங்கள் நிறைவேறும் பொழுது நம்ம இந்த பூமியிலே தேவன் ஜனிப்பிக்க பண்ணி நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். God already had a plan of
ரிடெம்ஷன். எப்பொழுது ஆதாம் பாவம் செய்து இந்த மனுக்குலம் பாவத்தினாலே சபிக்கப்பட்டதோ அப்பொழுதே தேவன் நம்மை மீட்கும்படியாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், ஜெனிசிஸ் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். It is said about Christ that Satan will be crushed under the feet of Jesus. ரோமர் 16:20 அதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ஜெனிசிஸ் 28:14, ஆதியாகமம் 28:14 நாம் we are the descendant of Abraham. நீங்கள் பார்த்தீங்கன்னா 13:14 அதற்கு மேலாக கர்த்தர் என்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். That you see in Galatians 3:29. கலாத்தியர் 3:29 இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். We read in Galatians chapter 3 and verse 29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். We are the spiritual descendants. ஆதியாகமம் 49:10 இந்த பின்பாக நடக்கிற காரியங்கள் முன்பாகவே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். Jesus Christ will be born in the tribe of Judah. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். That you read in Hebrews chapter 7 and verse 14. நம்முடைய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. நீங்கள் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். ஸோ இந்த நமக்கு வேண்டுங்கிற இந்த ஃபஸ்ட்டு லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. ஸோ வாட் ஹேட் பீன் ஆல்ரெடி ஃபோர்டோல்ட் அண்ட் பிளான் தட் ஒன்லி டுக் பிளேஸ். இந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டதோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு சொன்னார், என்னை குறித்து புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். All the things concerning us, it is written in the word of God. That is why we have to read the Bible. நம்ம இந்த வேதத்தை வாசிக்க இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ரீட் த வேர்ட். எப்படிப்பட்ட சில சமயங்களில் சில போராட்டங்கள் சோதனைகள் வரும்பொழுது பைபிள் படிக்க முடியாமல் ஜெபம் பண்ண முடியாமல் அது இருக்கலாம். ஆனால் அதுவே தொடர்ந்து இருக்குமானால் யூ வில் பி கோயிங் ட்ரிஃப்டிங் அவே ஃப்ரம் காட். மிகுந்த டிஸ்டன்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வர முடியாத படிக்கு அதுக்கப்புறம் சிக்ஷையின் மூலமாக வர வேண்டியிருக்கும். அதனால் யூ ஆல்வேஸ் see to it that you read the Bible. அதனால தான் ஒவ்வொரு நாளும் வேதத்திற்கும் ஜெபத்திற்கும் நம்ம நேரம் செலவிட வேண்டும். காலம் கடைசியாக இருக்கிறது. we are really perilous times shall come என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களிலே அதிகமாக ஆண்டவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும் என்பதை நிச்சயமாக நாம் விசுவாசிப்போம், முன்னேறுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீர் எங்களை முன்குறித்து இம்மட்டமாக நடத்தி கொண்டு வருகிறீர். நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய கிருபை அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரை வாக்குப்படின காரியங்களை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.